போன எபிசோட்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்த ரவுடி கத்தி எடுத்து மறைச்சு வைக்கிறத காட்டினாங்க. இப்போ எபிசோட் 12 பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு சித்து தேவி விளாண்டுருக்காங்க. அப்போ ரதி இருந்துட்டு ரீனா சொன்னதையே யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ தேவ் ரதின்னு கூப்பிட்றான். அப்பயும் அவள் திரும்பி பார்க்கல. மறுபடியும் தேவ் இருந்துட்டு சத்தமாக ரதி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்னாச்சுன்னு ரதி கேட்குறா. ஏன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் இன்னைக்கு வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. இப்போ தேவ் சரி பசங்களை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்போ சித்து உதச்ச பால் ரதி வச்சிருந்த நட்ஸ் பவுல் மேலேயே பட்டு அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு. இப்போ ரதி அவங்கள கூப்பிட்டு கோவமா நிம்மதியாக ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க விட மாட்டிங்களா, நான் பேசாமல் ஹாஸ்பிட்டலே போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அப்போ தேவ் இருந்துட்டு என்னாச்சு நீ இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் இருந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் சின்ன வேலை இருந்துச்சு அது இப்போ தான் தோணுச்சுன்னு சொல்லி அவள் கிளம்பிட்டா. இப்போ ராக்கி குணா கிட்ட நான் ரீனா கிட்ட பேச போகிறேன், அவளோட முடிவு என்னன்னு கேட்குறேன். குணா ஆல் தி பெஸ்ட் சொல்கிறான். அப்போ அவங்கக்கிட்ட அந்த சினிமா டாக்டர் அவங்கக்கிட்ட எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சுடான்னு சொல்கிறாரு. சூப்பர் சார், எனக்கும் சந்தோஷமான ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு ராக்கி சொல்கிறான். அதுக்கு சினிமா டாக்டர் என்ன ரீனா விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராக்கியும் ஆமாங்க சார் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சினிமா டாக்டர் நான் ஒட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ராக்கி இருந்துட்டு என்னங்க சார் டாக்டராக இருந்துட்டு இப்படி ஒட்டு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.